நருட்டோ அனிமேல கக்காஷி ஷரிங்கன் இருக்கிறப்ப பவர்ஃபுல்லா இல்ல இல்லாதப்ப பவர்ஃபுல்லா. நருட்டோ அனிமே ஸ்டார்டிங்ல இருந்தே கக்காஷியை நம்ம ஷரிங்கனோட பார்த்து வந்துருப்போம். ஆனா ஃபோர்த்துக்கு நிஞ்சாவாத எண்டிங் அப்புறம் கக்காஷிக்கு ஷரிங்கன் இல்லாம போயிருக்கும். நம்ம பார்த்த கக்காஷி எஃபெக்ட் எல்லாமே கக்காஷி ஷரிங்கன் யூஸ் பண்ணி தான் பார்த்து வந்துருப்போம். கக்காஷி என்னதான் ஒரு பான் வித் ஜீனியஸா இருந்தாலும் கக்காஷி ஒரு டாப் லோன் நிஞ்சாவா மாறினதுக்கு கக்காஷியோட ஷரிங்கன் ஒரு காரணங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா கக்காஷி ஒரு உச்சிகாவா இல்லாதால அந்த பவரை ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியாம கக்காஷி சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவாரு. சாக்கரா காலியாகி என்ன கேட்டா கக்காஷிக்கு ஒருவேளை ஷரிங்கன் கிடைக்காம இருந்திருந்தா கக்காஷி அவரோட அப்பா சாக்குமா அளவுக்கு பவர்ஃபுல் ஆகி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கக்காஷி எப்போதுமே அதிகமா சாக்கரா யூஸ் பண்ணக்கூடிய ஷரிங்கன் டிபெண்ட் பண்ணி இருந்ததால சாக்கரா கம்மியா தேவைப்படக்கூடிய பவர்ஃபுல் ஜுட்சு எல்லாம் கன்சிடர் பண்ணாமலே போயிட்டாரு. ஃபோர்த்துக்கு நிஞ்சாவாக்கு அப்புறம் ஷரிங்கன் இல்லாததால கக்காஷி இவரோட சாக்கராவை ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ற மாதிரி புதுசா பர்பிள் சிடோ எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ ஃபைனலா என்ன சொல்ல வரேன்னா ஷரிங்கன் கக்காஷியை அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு போடாம தடுத்து இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.